வைக்கப்படுவது வழக்கமாயிரும். அந்த காலத்துல எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போவாரு. அங்க மண் பிள்ளையார் செஞ்சு விற்பாங்க. அதை ஒரு கூடை எடுத்துட்டு போய், ஒரு மணப்பலகை எடுத்துட்டு போய், அந்த மணப்பலகையில கோலம் போடப்பட்டிருக்கும். அந்த கோலத்தின் மேல இந்த மண் பிள்ளையார் தூக்கி அப்படியே அந்த அம்மா வைப்பாங்க, அந்த ஐயா வைப்பாங்க. அதை அப்படியே ஆட்டாம அசையாம வீட்டுக்கு கொண்டு வருவோம். இத்தோண்டு மண் பிள்ளையார் இருக்கும். மண் பிள்ளையாரை வைத்து விநாயக சதுர்த்தி வழிபாடு செய்யறது தான் ஆண்டாண்டு கால வழக்கமா இருந்துச்சு. அதை இந்த இந்துத்துவவாதிகளும் இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் இன்ன பிறவினரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலையை வைக்கணும். அந்த பிரம்மாண்டமான சிலையை வீட்டில் வைக்காம தெருவில் வைக்கணும். தெருவில் இருக்கிற பிள்ளையார ஊர்வலமா கூட்டிட்டு போய் ஆத்தங்கரையிலையோ குளத்தாங்கரையிலையோ கடற்கரையிலையோ கரைக்கணும் அப்படின்னு வந்தது. அப்படி தெருவில் போகிற பகுதிகளில் சர்ச் இருக்கும், மசூதி இருக்கும், என்னென்ன மாதிரி எல்லாம் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லாமல்